ஆமாம்மா, நீங்களாம் இங்கேயே இருங்கம்மா. மருந்து கொடுக்கும்போது பார்த்தா உங்களுக்கு மனசு கஷ்டமா இருக்கும். நான் மருந்து கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் போய் பாருங்க. சொல்ல முடியும். என்னையா என்ன இப்படி சொல்றீங்க? ஆமாம்மா, மாத்து மருந்து அவங்க உடம்புக்கு ஏற்றுக்கணும். பார்க்கலாம். அப்புறம் இன்னொரு விஷயம், நான் கொடுத்த மாத்து மருந்து வேலை செய்யணும்னா இன்னைக்கு ராத்திரி அவங்க கொஞ்சம் கூட தூங்கக்கூடாது. நீங்கள் 3 பேரும் தான் உங்கள் அம்மாவை தூங்காமல் பார்த்துக்கணும். உங்கள் அம்மாவை தூங்காமல் பார்த்துக்கணும். மாத்து மருந்து கொடுத்துருக்கோம், நீங்க உள்ள போய் பாருங்க. எக்காரணத்தை கொண்டு அவங்கள தூங்க மட்டும் விட்டுறாதீங்க. அறிவு கட்டவனே, அறிவு கட்டவனே, அந்த பத்திரத்தையாவது எடுத்துட்டு வந்திருப்பேன். அதையும் நீ கெடுத்துட்ட. அக்கா, என்னக்கா உளர்ற? சக்தி வந்து நம்ம நிக்கிறத பாத்திருந்தா பெரிய பிரச்சனையா இருக்கும். பார்த்தா என்ன பண்ணிருப்பா? இல்ல என்ன கிழிச்சிருப்பாங்கற? அக்கா, சும்மா பத்திரத்தை எழுதி வாங்குற வேலை இல்லக்கா, கொலை. மாட்டணும்னு வெயி வாழ்க்கை முழுக்க ஜெயிலு தான். அதனால இப்ப நாம பண்ண மாதிரி கமுக்கமா எல்லாத்தையும் பண்ணுக்கா. இதையும் மீறி அந்த மீனாட்சி பொழைச்சிட்டா என்னடா பண்றது? அக்கா, வாய்ப்பே கிடையாதுக்கா. கண்டிப்பா மீனாட்சி அக்கா இந்நேரம் செத்துருக்கும். ஆனா மீனாட்சியோட பொண்ணுங்க 3 பேரும் தான் அவளை தூக்கிட்டு போனாங்களே. தூக்கிட்டு போயிட்டு என்ன பண்ணுவாங்க? டாக்டர் பார்த்துட்டு உங்க அம்மா செத்து போயிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. திருப்பியும் லொங்குன்னு மீனாட்சி அக்கா போனதா வீட்டுக்கு தூக்கிட்டு வருவாங்க. ஆனா இவ்வளவு நேரம் ஆகியும் அப்படி எதுவுமே நடக்கலையேடா. நடக்கும், இரு. போடா, அமைதியா இரு, பாத்துக்கலாம். டேய், போய் பாருடா. டேய், நீங்க போய் பாருங்க. சரி. மா, மீனாட்சின்னு யாரையாவது இங்க அட்மிட் பண்ணிருக்காங்களா? ஒரு நிமிஷம் இருங்க, செக் பண்ணி சொல்றேன். அப்படி யாரையும் அட்மிட் பண்ணல சார். இது பாரு, முதல்ல உன் பங்காளிங்களுக்கு போன் பண்ணி எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் தேடினாங்களா? அந்த மீனாட்சி செத்துட்டாளான்னு கேளு. கேளு. என்னடா மசன்னு இருக்க? சீக்கிரம் கேளுடா. இருக்கா இல்லையா? சரி வா. என்னடா? ரிங் போகுது. ஏய், அறிவு கட்டவன, எவ்வளவு நான்டா உங்களுக்கு காத்திருக்கிறது? சொல்லி தொலைங்க. மீனாட்சி அக்கா செத்துருச்சுல்ல? பங்காளி, எல்லா ஆஸ்பத்திரியிலும் தேடியாச்சு. எல்லா ஆஸ்பத்திரியிலும் மீனாட்சி பொண்ணுங்களும் வரலன்னு தான் சொல்றாங்க. என்னடா சொல்ற? அப்போ மீனாட்சி அக்காவை தூக்கிட்டு இவளுங்க எங்க போயிருப்பாளுங்க? ஒருவேளை நேரா மயானத்துக்கே போயிட்டாளுங்களோ? நல்ல பாயில வந்துரும். குடு. டேய், ஒழுங்கா தேடினீங்களா இல்லையா? அக்கா, நாங்க தேடாத ஹாஸ்பிட்டல் இல்லக்கா. மீனாட்சி தூக்கிட்டு எங்க போயிருப்பாளுங்க? அக்கா, இரு ஒரு நிமிஷம் யோசிக்க விடு. என்னக்கா யோசிக்கிற? அக்கா இரு, நீயும் யோசிக்காத, என்னையும் யோசிக்க விடாத. கொஞ்சம் இருடா. டேய் சங்கலி, நம்ம ஹாஸ்பிட்டல்ல தான் தேடுவோம்னு சொல்லிட்டு சக்தி நினைச்சு வேற எங்கேயாவது கூட்டு போயிருப்பாளோ? கரெக்ட்டுக்கா. டேய், அக்கா, நம்ம சித்த வைத்தியர் இருக்காருல்ல, ஆமாக்கா. அங்க போய் பாரு. சரிக்கா. ஏன்னா இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் மாத்து மருந்து குடுக்கறதுல அவர் தான் பெரிய ஆளு.
கண்டிப்பா சக்தி மீனாட்சி அங்கதான் தூக்கிட்டு போயிருப்பான். சீக்கிரம் போங்க. சரிக்கா. டேய் வாங்கடா. அக்கா நீ வேணா பாரு, இவனுங்க அங்க போயிட்டு மீனாட்சி அக்கா செத்து போச்சுன்னு ஃபோன் பண்ணி சொல்லுவானுங்க. அதுதான் சங்கிலி எனக்கும் வேணும். இன்னியோட அந்த மீனாட்சி செத்து தொலைஞ்சான்ற செய்தியை மட்டும் நான் கேட்டாகணும். அம்மா 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 ப்ளீஸ்மா, அம்மா நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்கம்மா. ஏய், செய்யறதையே செஞ்சுட்டு இப்படி ப்ளீஸ்ன்னு சொன்னா எப்படி வெற்றி? எனக்கே ரொம்ப ஷாக்கா இருக்கு. அத்தைக்கு ஷாக்கா இருக்காதா? அம்மா நீங்க இந்த ஃபங்க்ஷனே வேண்டாம்னு சொல்லுவீங்கன்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லைம்மா. அம்மா எக்ஸாம் முடிச்சிட்டு சக்தி சீக்கிரம் வந்துருவாந்தாம நினைச்சேன். அது எப்படி நீ நினைப்ப? அது எப்படி அவளால வர முடியும்? சொல்ற பொய்ய கொஞ்சமாவது நம்புற மாதிரி சொல்லு. அம்மா நான் இதெல்லாம் பண்ணது கூட ஃபங்க்ஷன் நல்லபடியா நடக்கணுங்கிறதுக்காக தான்மா. அம்மா புரிஞ்சுக்கோங்கம்மா ப்ளீஸ்மா. போதும், தயவு செஞ்சு யாரும் என்கிட்ட பேசாதீங்க. இப்ப எதையும் கேட்கிற மனநிலையில நான் சுத்தமா இல்லடா. இங்க பாரு, இப்ப என் மனசுக்குள்ள ஒரே ஒரு பயம். அது ஒண்ணு மட்டும் தான் ஓடிட்டு இருக்கு. சக்தி இப்படி பண்ணதுனால இந்த ஃபங்க்ஷன் நடக்காம போயிடுச்சு. அப்ப அந்த சாமியார் சொன்ன மாதிரி ஒருவேளை ஏதாவது நடந்துருமோ? யாருக்கு என்ன ஆக போகுது? எனக்கா இல்ல உங்க அப்பாக்கா? உங்கள் அம்மா சொல்கிறதுலையும் ஒரு நியாயம் இருக்குது. இப்போ புரிய வைக்கிறேன்னு சொல்கிறேல்ல, இதை அப்போவே அவளுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணியிருக்கலாம்ல. ஆனால் முயற்சியே பண்ணலையாடா. அப்பா ஃபங்க்ஷன் போகிறதுக்கு முன்னாடி நான் ஏதாவது சொல்லி அவங்க நான் சொல்கிறத ஏற்றுக்கலைன்னா என்ன பண்ணுறதுன்னு தான்ப்பா யோசித்தேன். எனக்கு எப்படியாவது இந்த ஃபங்க்ஷனை நல்லபடியாக நடத்தணும் தான்ப்பா இப்படியெல்லாம் பண்ணேன். எல்லாமே உங்கள் 2 பேருக்காக தான்ப்பா. சரிடா, அதுக்காக சக்தி இடத்துல இன்னொரு பொண்ணை நடிக்க வைப்பியா? அதை என்னாலேயே தாங்கிக்க முடியல. அதை எப்படி அவ தாங்கிப்பா? இன்னைக்குதான் மாமா நீங்க நியாயமாவே பேச ஆரம்பிச்சிருக்கீங்க. எப்ப சக்தி இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சாலும் அப்பவே நீங்க பேச ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா இந்த வீட்டுல பாதி பிரச்சனை தீர்ந்திருக்கும். அப்பா இவளை மட்டும் பேச வேணான்னு சொல்லுங்க. இப்ப யார் மேலேயும் கோவப்பட்டு பிரயோஜனம் இல்லை. முதல்ல அம்மாவை எப்படி சமாதானப்படுத்துறதுங்கிறத மட்டும் யோசி. அப்பா நீங்க போய் அம்மாட்ட ஒரு வார்த்தை பேசுங்கப்பா. இல்லடா, என்னடா பண்ண சொல்ற? நம்ம பையன் செஞ்சது தப்பு இல்லைன்னு சொல்றியா? நீ பண்ணது தப்புன்னு எனக்கே படுதேடா. அப்புறம் எப்படி நான் அவகிட்ட போய் பேச முடியும்? ஏதாவது பண்ணு. அண்ணா வருத்தப்படாதண்ணா. அண்ணா ஒரு 2 நாள் தாங்கிக்கோ. அதுக்கப்புறம் பேசினா கண்டிப்பா அம்மா புரிஞ்சுப்பாங்கண்ணா. இல்லம்மா இது தனியற கோவம்லாம் இல்லை. அம்மா என்னையும் சக்தியையும் மொத்தமா வெறுத்துடுவாங்களோன்னு தான் எனக்கு பயமா இருக்குமா. இதுல உனக்கு சந்தேகம் வேறையா? ஏய் போடி, போ ரூமுக்கு. எக்கேடாவது கெட்டு போங்க. இந்த குடும்பத்துல நியாயத்தை பேசினா யாருக்குமே பிடிக்காதே. இவ்வளவு வச்சுக்கிட்டு அண்ணா இங்க பாரு, சக்தி IAS எக்ஸாம் எழுதிட்டாளா? தெரியலம்மா. தெரியலையா? என்னண்ணா சொல்ற? ஆமாம்மா, இங்க இருக்கிற பிரச்சனையில அவகிட்ட என்னால சரியா பேச முடியல. சரி இப்ப பேசு, கால் பண்ணுண்ணா.
என்னாச்சுண்ணா? எடுக்கலம்மா. அண்ணே நீ ஒண்ணு பண்ணு, நேர்ல போய் அவகிட்ட பேசி பாருண்ண. நீயும் அவளும் சேர்ந்து வந்து அம்மா கிட்ட பேசினா அம்மா கண்டிப்பா புரிஞ்சுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குண்ணா. சரிம்மா, நீ அம்மா கொஞ்சம் பாத்துக்கோ. நான் சக்தியை கூட்டிட்டு வரேன். நீ போ. டேய் வாங்கடா போலாம். ஓகேண்ணா வாண்ணா. அம்மா டேய் என்னடா அவதான் போன் எடுக்க மாட்டேங்கிறானா? வீடும் பூட்டி இருக்கு. எங்க போயிருப்பாங்க எல்லாரும்? அண்ணா மெஸ் திறந்து தானே இருக்கு. வா போய் பார்க்கலாம். அக்கா அக்கா என்னப்பா? இங்க மீனாட்சி அம்மா சக்தி எல்லாம் எங்க போயிருக்காங்க? தெரியலையேப்பா. இன்னைக்கு ஒரு நாள் மெஸ்ஸை பாத்துக்க முடியுமான்னு அவசரமா கூப்பிட்டு கேட்டாங்க. நான் சரி பாத்துக்கிறேன்னு சொன்னேன். அப்படி என்ன அவசரம்னு ஏதாவது சொன்னாங்களா? அதெல்லாம் எதுவும் சொல்லலப்பா என்கிட்ட. எங்க போறாங்க என்ன ஏதுன்னு உங்ககிட்ட எதுவுமே சொல்லியாக்கா? சொல்லலப்பா. என்ன விஷயம்ப்பா? ஏதாவது பிரச்சனையா? ஆஹா அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா, நீங்க உங்க வேலையை பாருங்க. சரிப்பா. அண்ணே என்னண்ணே இது? இந்த அம்மா எதுவுமே தெரிலன்னு சொல்றாங்க. டேய் எனக்கு ஒண்ணுமே புரியலடா. ச்சே, அவ ஃபோன் பண்ண போய் என்ன எடுத்துருக்கணும்டா. அண்ணா நம்ம அப்ப அதை விட பெரிய பிரச்சனையில இருந்தோண்ணே, அதனால தானே எடுக்க முடியல. இப்ப சக்தியை எங்கன்றா போய் தேடுறது? டேய் வீட்ல வேற அம்மா செம கோவத்தில் இருக்காங்கடா. அண்ணே நீ வீட்லயே இரு, நான் போய் அண்ணி தேடுறேன். நான் என்னதுன்னு பார்த்துட்டு உனக்கு ஃபோன் பண்றேண்ணே. டேய் கிரி, அண்ணனை பார்த்துக்க, அண்ணன் கூட இரு சரியா? எங்கேயும் போயிடாதடா. டேய் இல்லடா, நானும் உன் கூடவே வரேன். எல்லாரும் சேர்ந்தே தேடுவோம். அண்ணா வேணாண்ணே, இவன் மட்டும் போயிட்டு வரட்டும்ண்ணே. இப்ப இருக்கிற நிலைமையில நீ வீட்டுல இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வரும்ண்ணே. வாண்ணா நம்ம வீட்டுக்கு போலாம். டேய் நீ போ, பார்த்துட்டு என்னன்னு ஃபோன் பண்ண. போடா. அண்ணா அப்படி எங்கண்ணா போயிருப்பாங்க அண்ணி? மீனாட்சி அம்மா, யமுனா, துர்கான்னு யாரையுமே காணாமண்ணே. டேய் இதாண்டா அக்கா சொன்ன இடம். இங்கதான் மீனாட்சி இருக்கணும். சரி வாங்க. டேய் இருங்க, பின்னாடி போ. போ பின்னாடி போடா. டேய் நாங்க இங்கே நின்று பாத்துக்கிறோம், நீ உள்ள போ. யாருக்கு எந்த சந்தேகமும் வந்துடக்கூடாது. போ. யார் பண்ணி? என்ன வேணும்? உன்னதாம்பா தம்பி கேட்குறேன், என்ன வேணும்? ஐயா கையில் சிலந்தி கடிச்சிருச்சியா, வலி தாங்க முடியல, மருந்து வாங்குறதுக்காக வந்தேயா. அப்படியா? கடிச்சு எவ்வளோ நேரம் ஆகுது? அதியா ஒரு 10 நிமிஷம் இருக்குங்கய்யா. சரி சரி, அப்படி உட்காந்துக்க, நான் மருந்து எடுத்து வரேன். சரிங்கய்யா. என்னடி சக்தி இன்னும் காணும்? வா போய் பார்க்கலாம். டேய் நான் உள்ள போறேன். அவங்க வந்தாங்கன்னா எனக்கு சிக்னல் கொடு, நான் போய் பார்க்குறேன். நான் பார்த்துக்கிறேன். டேய் என்னடா மீனாட்சி இருக்காளா? இல்லை நான் என்ன பார்க்கல, நான் உள்ள போய் பார்க்குறேன். நீ இங்கே இரு, மீனாட்சி இருக்காளா செத்துட்டாளான்னு பார்த்து. சரி போ. மீனாட்சி தானே? உடனே அம்மாவுக்கு ஃபோன் பண்ணேன். எடுக்கா. டேய்
ஒரு ஃபோன் பண்றதுக்கு இவ்வளவு நேரமா? அந்த மீனாட்சி செத்தாலா இல்லையா? அக்கா நீ சொன்ன மாதிரி சித்த வைத்தியசாலையில தான் இருக்கா அவ. இருக்காண்ணா? இன்னும் உயிரோட இருக்காளா? கா சான்ஸே இல்ல, கண்டிப்பா செத்துட்டு இருக்கோம். டேய் சுமாரா. டேய் நீ சொல்றா. பார்த்தா உசு இருக்கிற மாதிரி தெரியல, மூச்சு பேச்சே இல்லாம படுத்திருக்காக்கா. இந்த அம்மாவோட பொண்ணுங்கள இங்கதான்க்கா இருக்காங்க. இந்த பாரு, நீ என்ன பண்ற? அங்க இருக்கவங்க கிட்ட மெல்ல பேச்சு கொடு. உயிர் இருக்கா உயிர் இல்லையான்னு கேளு. நான் லைன்லயே இருக்கேன், போய் கேளு. சரிக்கா. அந்த ஆள் வருவான், நீ அந்த அம்மா பத்தி விசாரி. அக்கா லைன்ல இருக்காங்க, போனை கட் பண்ணிடாத சரியா? தம்பி இந்த மருந்து மேலே போட்டு சரிங்க. சுக்கு மிளகு கசாயம் போட்டு குடி, எல்லாம் சரியாயிடும். சரிங்கய்யா. ஐயா ஒரு நிமிஷங்கய்யா. அங்க படுத்திருக்க அம்மா யாருங்கய்யா? என்னாச்சா உங்களுக்கு? ஆமா தம்பி, நீ ஏன்பா அதெல்லாம் கேட்குற? இல்லைங்கய்யா, இவங்க மெஸ்ஸில் தான் நான் சாப்பிட்ருக்கேன், அதனால தாங்கய்யா கேட்டேன். என்னாச்சியா அவங்களுக்கு? அவங்களுக்கு யாரோ விஷம் கொடுத்துருக்காங்கப்பா. ஐயோ அடப்பாவுமே, பொழைச்சிப்பாங்களாயா? பொழைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, இன்னைக்கு ராத்திரி தாண்டாது. என்னங்கய்யா எப்படி ஆயிடுச்சு? சரிங்கய்யா, அப்போ நான் வரேன். ரொம்ப நன்றிங்கய்யா. போயிட்டு வாங்க. அது அவர் பெரிய சித்த வைத்தியர், அவராலேயே ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அப்ப மீனாட்சி கிட்டத்தட்ட செத்த மாதிரி தான். சொன்னல அக்கா, அவங்க இன்னும் சாகலையா? பொழைக்கிறதுக்கு சான்ஸ் இல்லைன்றாங்க. அதே பிடுறா பொழைப்பா? அதெல்லாம் அவ பொழைக்கவே மாட்டான். இத பாருங்க, நைட்டு முழுக்க நீங்க அங்கேயே இருங்க. அவ எப்ப செத்தாலும் சரி, அவ பொண்ணுங்களுக்கு தெரியறதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சாகணும். புரிஞ்சுதா? சரிக்கா. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரிலண்ணே. நாம ஒன்று நினைச்சா அங்க வேற ஏதோ நடக்குது. என்ன சே, கடைசியில் இப்படி ஆயிடுச்சேடா. அம்மா இந்த ஃபங்க்ஷனை வேண்டான்னு சொல்லி மாலையை பிச்சறிவாங்கன்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கவே இல்லடா. நானும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைண்ணே. ஏதோ நீ பேசினா சரின்னு கேட்டுப்பாங்கன்னு தானே நான் நினைச்சேன். எல்லாம் அந்த பூஜாவால வந்தது. டேய், அவ தான் நம்மளை ஃபாலோ பண்ணி காரியத்தை கெடுத்து விட்டுருக்கா. கரெக்டுண்ணே. அண்ணே, ஏண்ணே அண்ணி போனே எடுக்கல? தெரியலையடா. ஆனா அவ எக்ஸாம் எழுத போறதுக்கு முன்னாடி எனக்கு நிறைய வாட்டி கூப்பிட்டுருக்கா. ஆனா நான் தான் எடுக்காம இருந்திருக்கேன். என்னென்ன சொல்ற? ஆமாண்டா, அவ கூப்பிட்டப்போ நான் இங்க பிஸியா இருந்திருக்கேன். நான் கூப்பிட்டப்போ அவ அங்க வேலையா இருந்திருக்கா போல. சரிண்ணே, அட்லீஸ்ட் எக்ஸாம் எழுதி முடிச்சோன்னு ஃபோன் பண்ணிருக்கலாம்ல. அதான்டா எனக்கும் புரியல. துர்கா இங்க என்ன பண்றா? சரிடி, நான் அப்புறம் ஃபோன் பேசுறேன். எனக்கு லீவ் மட்டும் சொல்லிடு. சரிடி. ஏய், நீ எங்க? ஐயோ, அதை விட நீ என்ன இங்க? ஆமா, அண்ணி எங்க? மெஸ்ஸுக்கு போனா மெஸ்ல இல்லைன்னு சொல்றாங்க. அண்ணன் ஃபோன் பண்ணாலும் யாருமே எடுக்க மாட்டீங்களே, என்னதான் ஆச்சு? ஏ துர்கா, என்னாச்சு? ஏன் அழுதுகிட்டே இருக்க? என்னன்னு கேக்குறேன்ல. என்னாச்சு? நீயே வந்து பாரு.